திருச்சிற்றம்பலம். தயவுசெய்து இந்த மாதிரி ஆலயங்களை பகிரவும். ஏனென்றால் இப்படி வெட்ட வெளியில் உள்ள சிவலிங்கங்களையும் நந்தியம்பெருமானையும் மீட்டு திருப்பணி செய்வதே நமது சித்தர்கள் குரு பூஜை அறக்கட்டளையின் கொள்கையாக கொண்டுள்ளோம். ஏனென்றால் புதிதாக ஒரு ஆலயத்தை கட்டி அதை உருவாக்குவதை விட பழமையான ஆலயங்களை மீட்டெடுத்து அதை திருப்பணி செய்து அதை வழிபாட்டுக்கு கொண்டு வருவதே எங்களது சித்தர்கள் குரு பூஜை அறக்கட்டளையின் லட்சியமாகும். அதனால் இப்படி பழமை வாய்ந்த சிவலிங்கமோ நந்தியம்பெருமானோ எங்கிருந்தாலும் தகவல் தெரிவித்தால் அதனை மீட்டு அதை வழிபாட்டுக்கு கொண்டு வந்து அந்தந்த ஊர்க்காரங்களிடமே ஒப்படைத்து விடுகிறோம். இப்படிப்பட்ட பழமை வாய்ந்த புனிதத்தன்மை உள்ள சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேலாகவும் 500 ஆண்டுகளுக்கு மேலாகவும் உள்ள நமது முன்னோர்கள் நம்மளுக்கு கட்டி வைத்த ஆலயத்தை நாம் பாதுகாத்தால் போதும். புதிதாக ஆலயத்தை கட்டி நானும் பெரிய சாமியார் என்று காமிப்பதற்கு அடியார்கள் அல்ல. நாங்கள் பழமையை நமது முன்னோர்கள் எப்படி நம்மளுக்கு சைவ சமயத்தை பழமை மிகுந்த ஆலயங்களை திருப்பணி செய்து அதன் பெருமையை காப்பாற்றினார்களோ அதையே லட்சியமாக கொண்டு நமது முன்னோர்களின் வழிகாட்டுதலின்படி பழமை மிகுந்த ஆலயங்களை சிவலிங்கமோ அல்லது நந்தியம்பெருமானோ எங்கிருந்தாலும் அதை மீட்டு அதற்கு பீடம் அமைத்து அந்த ஆலயங்களை வழிபாட்டுக்கு கொண்டு வந்து அவர்களிடமே ஒப்படைத்துவிட்டு நாம் அடுத்த பணியை செய்ய சென்று விடுவோம். இதுவே நமது பணியாகும். அதனால் பொதுமக்கள் அனைவரும் சிவனடியார்கள் அனைவரும் இந்த காணொளியை அனைவருக்கும் பகிர்ந்தால் அவர்கள் எங்கிருந்தாலும் ஏதோ ஒரு ஊரில் சிவலிங்கம் தனியாகவும் நந்தி தனியாகவும் பூமியில் இருந்தால் அதனை மீட்டு அதற்கு வழிபாட்டுக்கு கொண்டு வந்து நமது ஸ்ரீ சித்தர்கள் குரு பூஜை அறக்கட்டளை அவர்களிடமே ஒப்படைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு சிவஜோதிராஜா, சித்தர்கள் குரு பூஜை அறக்கட்டளை. எல்லாம் அல்ல என் தந்தை தாய் ஸ்ரீ மீனாட்சி, எனது தந்தை சொக்கநாதர் பெருமான் அருள் ஆசியோடு அனைவருடைய ஒத்துழைப்போடும் பொதுமக்கள் ஒத்துழைப்புடனும் இதை செய்ய அனைவரும்